என்னிடம் சில அதிகாரிகளே பேசினார்கள். நீ என்னப்பா சிஎம் கர்நாடகா போகணுன்ற, நம்ம தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டோமே, நம்ம ஏன் போய் அங்கே போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு அத்தாரிட்டி, அது ஒரு காவிரிக்கென்று இருக்கக்கூடிய ஒரு மேலாண்மை குழு, அவங்க இன்னைக்கு காவிரியில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நீர் இருப்பை பார்த்துவிட்டு தமிழகத்தின் தேவையையும் பார்த்துவிட்டு என் 3500 அடி 15 நாளைக்கு கொடுப்பா, அவங்களோட இந்த சம்பா பயிர் பழச்சுக்கும்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பிஜேபி விட்டு தான் பாரு, விட்டுவியா? ஓ நீங்கள் 2 பேரும் அங்கே கூட்டணியில் இருக்கிறதுனால கர்நாடக மக்களுக்கு துரோகம் இணைத்து விட்டு தமிழர்களோடு கைகோர்க்கிறாயா? கோத்துத்தான் பாரேன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் டிகே சிவகுமார் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? உச்சநீதிமன்றம் போலாமா? அவ்வளோதான், முடியாதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு 2 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போதா சார்? அவ்வளோதான், ஜெயிச்சுட்டு மறுபடியும் கம்முன்னு உட்கார வேண்டியதான். அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் போக தெரியாதா? அங்கே எல்லாரும் என்ன சொல்றாங்க? அப்பீலுக்கு போ, இதற்கு தடை விதிக்க நீங்க உடனடியாக மனு தாக்கல் செய்யுங்கள் என்று அதிகாரிகளுக்குள்ள ஆலோசனை பண்ணியிருக்காரு டிகே சிவகுமார். அதாவது இதை விடாம இருக்கிறது எப்படின்றது ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டா? இதுதான் சிச்சுவேஷன். ஸோ அங்கே கர்நாடகத்திற்கு போகாமல் நீங்கள் உச்சநீதிமன்றம் சென்றிருந்தால் மட்டும் என்ன நடந்திருக்கும்? உச்சநீதிமன்றம் ராணுவத்தை அனுப்பி கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுங்கள்னு உத்தரவு போடுமாப்பா? ஆகாது இல்ல? அதுக்கு இது பெட்டர் இல்லையா? போய் பேசட்டுன்றேன். பாகிஸ்தானோடு நதிநீர் பங்கீடு செய்து கொள்கிறோம், பக்கத்து மாநிலத்தோடு நதிநீர் பங்கீடு செய்து கொள்ள முடியாதா? இல்ல நம்ம சகோதரங்க தானே போய் பேச, என்ன பிரச்சனைன்ற போய் பேசுறதுனால இது ஒருத்தர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுன்றாரு. அதுக்குள்ள ஒரு குளத்தூர் கோமான் தமிழகத்தின் உரிமைகளை அடகு வைத்து விட்டார். இன்னும் வைக்கலாமான்னு போய் பேச போறாங்க. அது பாருங்க, உங்களோட சிக்கல் எல்லாம் எங்களுக்கு புரியுது. ஒரு 18 டிஸ்ட்ரிக்ட்ல பயிர்